இன்றைய வேலைக்கு சற்று தாமதமாக வருவேன் என்று முதலாளிக்கு அழைத்து தெரிவித்துவிட்டு மகன் கார்த்திக்குடன் பள்ளி நோக்கி விரைந்தாள் நளினி. நாளை ஸ்கூலுக்கு வரும்போது பெற்றோரை கூட்டி வருமாறு வகுப்பாசிரியர் கார்த்திக்கிடம் சொல்லிவிட்டிருந்தபடியால் அவனோடு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தாள் நளினி. டேய், அம்மா திரும்பவும் கேக்குறேன், நீ என்ன தப்பு பண்ண? ஒழுங்கா சொல்லிடு. டீச்சர் ஏதாவது சொன்னாரென்றா வீட்டுல வந்து உனக்கு இருக்கு. பைக்கில் தனக்கு பின்னே இருந்த மகனிடம் கேட்டாள் நளினி. நான் தவறு செய்யலமா, நீதன் தான் என்னோட சண்டை போட்டான். அப்ப நான் மட்டும் அடி வாங்கறதா? நானும் திருப்பி அடிச்சேன். அவனுக்கு மூக்குல ரத்தம் வந்துருச்சு. பெரிய ஒரு விஷயத்தை மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு இருக்கும் தன் மகனை பைக்கை நிறுத்திவிட்டு 4 சாத்து சாத்தினால் என்ன என்று எண்ணிய மனதை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் நளினி. நேற்று முழுவதும் காரணத்தை சொல்லாமல் டீச்சர் நாளைக்கு உங்களை கூட்டி வர சொன்னாங்க என்ற ஒற்றை பதிலை தந்துவிட்டு விளையாட சென்று விட்டிருந்த கார்த்திக் இப்போது சொன்னால் தாயாரால் அடிக்க முடியாது என்ற நம்பிக்கையில் நடந்த பிரச்சனையை சொல்லியிருந்தான். இப்போது கொதிக்க தொடங்கி இருந்த மனதோடு மகனை மனதுள் திட்டிக் கொண்டே பள்ளியை சென்றடைந்தாள் நளினி. பைக்கை விட்டு இறங்கிய நளினி கார்த்திக்கின் கையை பிடித்த போதே அவனின் தலையில் ஒரு கொட்டும் வைத்தாள். இருடா, வீட்டுல வந்து உனக்கு இருக்கு என்று சொல்லியவாறே சென்றவளிடம், அம்மா அங்க டீச்சர் நிக்கிறார் என்று சொன்ன கார்த்திக் தாயாரை ஆசிரியரை நோக்கி அழைத்து சென்றான். அவரை நெருங்க நெருங்க நளினியின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. மகன் செய்த செயலுக்கு தன்னை எப்படியெல்லாம் திட்ட போகிறாரோ என்ற பயம் நளினியை சூழத் தொடங்கியது. அவரின் முன்னால் போய் நின்ற போது அவளின் கால்கள் சற்று நடுக்கம் காண தொடங்கியிருந்தன. தன் எதிரே வந்து நின்ற நளினியை பார்த்த ஆசிரியர் விந்தன் கார்த்திக்கை ஒரு முறை பார்த்துவிட்டு நளினியை பார்த்து பேச தொடங்கினார். நீங்க தான் கார்த்திக்கின் அம்மாவா? உங்க மகன் செய்த வேலைய பாத்தீங்களா? நீதன் மூக்க உடைச்சிட்டான். இப்ப கொஞ்சம் முதல் தான் அவன் அம்மா வந்து சத்தம் போட்டுட்டு போறாங்க. நல்ல வேலை அவங்க இங்க இருந்தா உங்களோடும் சண்டை போடுவாங்க என்று அவங்கள உடனே அனுப்பிட்டேன். ஏன் இப்படி ஒரு கோபம் இவனுக்கு? இவன் அப்பா கோபக்காரனோ? எங்க அவர் வரலையா? திடீரென ஆசிரியர் தனது கணவனை பற்றி கேட்ட போது ஒரு கணம் தடுமாறிய நளினி, கார்த்திக்கு அப்பா இல்ல சார். ஏன், என்னாச்சு? அது வந்து சொல்ல விரும்பல சார். நளினி திடீரென அப்படி சொல்லியதும் ஆசிரியரின் முகம் சட்டென கருத்து போனது. அவளிடமிருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்திருக்காத விந்தன் தான் ஏமாந்து போனதை மறைக்க முற்பட்டார். தனது பதிலால் ஆசிரியர் சங்கடத்துக்குள்ளானதை உணர்ந்து கொண்ட நளினி தனது அவசர தன்மையை நினைத்து தன்னைத்தானே கோபித்துக் கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டாள். சாரி சார், என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு அவரை பத்தி யார் கேட்டாலும் பிடிக்காது, அதுதான் அப்படி சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். ஏற்கனவே சங்கடத்தில் இருந்த விந்தனுக்கு நளினியின் மன்னிப்பு அந்த சங்கடத்தை போக்கியது. அதனால் உடனேயே அவளிடம் தானும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இல்ல இல்ல, நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை கேட்டது ஏன் தப்புதான், மன்னிச்சிடுங்க. ஆசிரியர் தன்னிடம் மன்னிப்பு கேட்ட போது சங்கடத்துக்குள்ளான நளினி, பரவாயில்ல சார், நீங்களும் வேண்டுமென்றே கேட்கலதானே, அதை விடுங்க சார். நளினி அவ்வாறு கூறிய போது தாயாரையும் ஆசிரியரையும் மாறி மாறி பார்த்த கார்த்திக் இங்க என்னதான் நடக்கிறது என்பது போல் வியப்பாய் பார்த்தான். சார், என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு அப்பா வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டார். அதுதான் அம்மா சொல்ல தயங்குறா. தனது வாயால் எதை சொல்லக்கூடாது என்று நினைத்து இருந்தாலோ அதனை மகனே சொல்லிவிட்ட போது ஆச்சரியத்தில் உறைந்து போனாள் நளினி. அதே நேரம் விந்தனுக்கும் அது ஆச்சரியத்தை அளித்திருந்தது. அவர் நளினியை பார்த்தார். ஆனால் நளினியோ அவரின் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தலை குனிந்து கொண்டாள். அதற்குள் பாட நேர மணி ஒலித்து விட்டதால் அவளை போகுமாறு கூறினார் ஆசிரியர். உடனே மகனை ஆசிரியருடன் விட்டுவிட்டு பள்ளியின் வெளிவாசலை நோக்கி நடக்க தொடங்கினாள் நளினி. சற்று தூரம் சென்றவள் திரும்பி பார்த்த போது விந்தன் தன்னையே பார்த்து கொண்டிருந்தது நளினியின் மனதிலும் ஒருவித சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவனின் விரல்கள் தனது மகனை பிடித்திருந்ததை பார்த்த போது பொசுக்கென்று அவளின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. ஒரு தந்தையின் அரவணைப்பு இல்லாமல் வளரும் கார்த்திக்கு ஒரு தந்தை போல் விந்தன் பிடித்திருந்தது நளினியை பரவசப்படுத்தியது. மகனுக்கு போய் வாரேன் என்று கையசைத்த போது மகனோடு சேர்ந்து விந்தனும் கையசைத்தது இனம் புரியாத ஏதோ ஒரு உணர்வை அவளிடம் தோற்றுவித்திருந்தது. அப்போது பொங்கிய கண்ணீரை துடைத்துக் கொண்டவாறு அங்கிருந்து வெளியேறினாள் நளினி. அன்று மாலை வேலை முடித்துவிட்டு சகோதரியின் வீட்டில் பள்ளி விட்டு வந்து நின்ற மகனையும் ஏற்றிக்கொண்டு வீடு வந்திருந்தாள் நளினி. வீட்டை அவள் நெருங்கிய போது வீட்டின் வெளிவாசலில் கார் ஒன்று நிற்பதை கண்டு ஆச்சரியம் அடைந்தாள். அவள் வருவதை அவதானித்து விட்ட காரின் உள்ளே இருந்த விந்தன் இறங்கிக் கொள்ள அடுத்த கதவால் அவனின் தாயாரும் இறங்கிக் கொண்டார். திடீரென அங்கே ஆசிரியரையும் அவரின் தாயாரையும் பார்த்த நளினியின் இருதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. வாங்க வாங்க என்று அவர்களை வரவேற்றவாறு கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் நளினி. அவளை தொடர்ந்த ஆசிரியரும் அவர்
அவரின் தாயாரும் உள்ளே நுழைந்தார்கள். விறுவிறுவென அங்கும் இங்குமாக ஓடித்திருந்த நளினி அவர்களுக்கு இருக்கைகளை எடுத்து போட்டாள். அவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே உணர்ந்து இருந்த நளினி ஆனாலும் அமைதி காத்தாள். அவர்களாக விஷயத்தை சொல்லட்டும் என எண்ணியபடியே அவர்களுக்கான தேநீரை தயாரித்துக் கொண்டிருந்தாள். பின்னர் தேநீரை எடுத்து வந்து அவர்களிடம் கொடுத்துவிட்டு அமைதியாக நின்றாள் நளினி. சாதாரண சுகநலன்களை விசாரிக்க தொடங்கிய விந்தனின் தாயார், விந்தனை திருமணம் செய்து கொள்கிறாயா என கேட்டபோது ஏற்கனவே பட்ட வேதனைகள் போதும் என்று சொல்லி உடனடியாக மறுத்தாள் நளினி. ஆனால் விந்தனோ நேரடியாக அவளிடம் பேச தொடங்கினான். ஏன் நளினி, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உன்னோட பழைய கஷ்டங்கள் துன்பங்களை பத்தி இனி கவலைப்படாதீங்க. அதை என்னால் தீர்க்க முடியும் என்று நான் நம்புறேன். நீங்க பயப்பட வேண்டாம். எனக்கு புரியுது சார். ஆனாலும் மனசுல பயம் இருக்குது. இப்ப யாரையும் நம்ப முடியல. அதுக்காக உங்களை சொல்லல. நீங்க டீச்சர், இன்னும் கல்யாணம் கூட செய்யல. போயும் இந்த வாழ்விழந்தவளையா செய்யணும். நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செய்யுங்க சார். நல்ல பொண்ண கல்யாணம் செய்துடலாம் நளினி. ஆனா மனசுக்கு பிடிக்கணுமே. நீங்க தான் என் மனசுக்கு பிடிச்ச பெண். இதை விட நான் எங்கேயும் தேட முடியாது. ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா நளினி? அப்படி இல்ல சார். ஏன் தயங்குறீங்க நளினி? உங்களுக்கு ஒரு பயமோ தயக்கமோ தேவையில்லை. நீங்களும் ஆம் என்று சொன்னால் போதும். திரும்ப திரும்ப விந்தனும் அவனின் தாயாரும் அவளை சம்மதிக்க வைக்க முயற்சித்துக் கொண்டு இருந்தார்கள். விந்தனை நளினியின் மனதுக்கு பிடித்திருந்தாலும் உடனடியாக சம்மதம் தெரிவிக்க முடியாமல் அவளை ஏதோ ஒன்று தடுத்துக் கொண்டிருந்தது. விந்தனை இன்று காலை சந்தித்த போதே அவளுக்கும் அவனை பிடித்திருந்தது. அவனுக்கும் தன்னை பிடித்திருப்பதை அவனின் பார்வையிலிருந்து உணர்ந்திருந்தாள் நளினி. அந்த வகையிலே இன்றைய வேளையில் கூட சில தவறுகளை செய்துவிட்டு முதலாளியிடம் ஏற்றும் வாங்கியிருந்தாள் நளினி. நீண்ட நேர தயக்கத்தில் இருந்த நளினியின் அருகில் வந்த விந்தனின் தாயார் அவளை தன்னோடு அணைத்துக் கொண்டார். உனக்கு அம்மா போல நான் இருப்பேன். மற்ற மாமியார் போல நான் உன்னை நடத்த மாட்டேன். எனக்கும் பொம்பளை பிள்ளை இல்ல, இரண்டும் பசங்க தான். அதனால நீ என் மகள் போல சுதந்திரமா இருக்கலாம். உனக்கு பிடிச்சது போல இருக்கலாம். என்ன நம்பினா இந்த கல்யாணத்துக்கு ஆமான்னு சொல்லு. இதையும் விட உன்னை கட்டாயப்படுத்த எங்களுக்கும் விருப்பம் இல்ல. நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. தம்பி, உன் போன் நம்பரை கொடுத்துட்டு வா, நாம கிளம்புவோம். சொல்லியவாறு மீண்டும் ஒரு முறை நளினியை அணைத்துக் கொண்ட விந்தனின் தாயார் அவளின் நெற்றியில் அன்பான முத்தம் ஒன்றும் இட்டார். அந்த முத்தத்தில் நெகிழ்ந்து போனாள் நளினி. தாயார் என்று இருந்த அவளுக்கு விந்தனின் தாயார் நடந்து கொண்ட முறை மிகவும் மகிழ்ச்சியை கொடுத்தது. தான் கணவனை பிரிந்து இருப்பது தெரிந்தும் தன்னை தேடி வந்து பெண் கேட்கும் அவர்களின் மனநிலை நளினியின் மனதை ஒரு முறை உலுக்கியது. தன்னிடமிருந்து பிரிந்து செல்லும் அவர்களை தடுக்கவும் முடியாமல் பிரிய மனமின்றியும் இருந்தாள் நளினி. அன்றைய இரவு முழுவதும் சிந்தித்தவள் தூக்கமின்றி தவித்தாள். பின்னர் அதிகாலை வேளையில் விந்தனின் அலைபேசிக்கு தனக்கு சம்மதம் என்பதை தெரிவித்தாள். காலையில் அவளின் செய்தியை பார்த்து மகிழ்ந்த விந்தன் அவளுக்கு அழைப்பெடுத்து நன்றியை தெரிவித்துக் கொண்டான். அதன் பின் அவர்கள் இருவரும் மனம் விட்டு பேசிக்கொள்ள தொடங்கி இருந்தார்கள். பின்னர் முறைப்படி விவாகரத்து பெற்ற நளினி ஒரு வருடத்தின் பின்னர் விந்தனை திருமணம் செய்திருந்தாள். இப்போது நளினிக்கு நல்ல துணைவரும் கார்த்தியை வழி நடத்த ஒரு தந்தையும் கிடைத்திருந்தது. நளினியின் மறுவாழ்வும் மகிழ்ச்சியோடு தொடங்கி இருந்தது. வாழ்நாளில் நாம் பலரை சந்தித்திருந்தும் அந்த ஒருவர் தான் நம் மனதுக்கு நெருக்கமானவராக உணர்வோம். அவருடன் வாழ்ந்தால் நாம் நிறைவாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையும் ஏற்படுகிறது. எது எப்படி என்றாலும் இரு மனங்கள் ஒத்து போனால்தான் வாழ்க்கையும் இனிக்கும். ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் தங்களுக்கான இடைவெளியில் மற்றவர்கள் நுழைவதை விரும்ப மாட்டார்கள். அதே போல் கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுக்கு இடையே இருக்கும் காதலையோ உறவையோ குறைவாக மதிப்பிடுவதோ அல்லது மதிக்காமல் நடப்பதோ அவர்களின் தனிப்பட்ட நெருக்கமான தகவல்களை வெளியில் சொல்வதோ ஒருவர் மீது மற்றவருக்கு மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்கும். அது சமயங்களில் திருமண வாழ்க்கையை கூட சிதைக்கும். எந்த ஒரு பெண் பேராசையில் பொருளின் மீது பற்று கொண்டு தனது வாழ்க்கை மற்றும் குடும்ப பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டு குடும்ப செல்வங்களை தவறாக பயன்படுத்துகிறாரோ, பெரியவர்களை மதிக்காமல் நடந்து கொள்கிறார்களோ, குழந்தைகளை கவனிக்காமல் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் திருமண வாழ்க்கைக்கு தகுதியற்றவர்கள். அனைத்து ஆண்களுக்குமே அழகான அறிவான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசை இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணின் அழகை காட்டிலும் அவளின் குடும்ப பின்னணி மிகவும் முக்கியமானது. அழகான பெண் ஒழுக்கமில்லா குடும்பத்தில் இருந்தாலும் அவரை திருமணம் செய்து கொள்ள கூடாது. ஒரு ஆண் எப்பொழுதும் சமூகத்தில் தனக்கு இணையான அந்தஸ்து உள்ள குடும்பத்திலோ அல்லது அதற்கு கீழே உள்ள குடும்பத்திலோ தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் தனது தகுதிக்கு மீறிய இடத்தில் திருமண பந்தம் வைத்துக் கொள்ள கூடாது. அவ்வாறு வைத்துக் கொண்டால் சமூகத்தில்
அவன் மதிப்பை இழக்க நேரிடும். அழகில்லாத பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு குடும்பத்தின் மதிப்பு நன்கு தெரிந்திருந்தால் அந்த பெண்ணை கண்ணை மூடிக்கொண்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட பெண் உங்கள் திருமண வாழ்க்கை அழகாக்குவதுடன் உங்கள் இரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருப்பர். ஆண் பெண் இருவருமே தங்கள் துணை மீது சமமான அளவில் காதலுடன் இருக்க வேண்டும். வெற்றிகரமான திருமண வாழ்க்கைக்கு இதுதான் அடிப்படையாகும். ஒருவேளை இதை ஒருவர் செய்ய தவறினால் குறைந்தபட்சம் நேர்மையாகவும் மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் மதிக்கவும் வேண்டும். இல்லையெனில் உங்களின் திருமண வாழ்க்கை தோல்வியில்தான் முடியும். ஒரு ஆண் எப்பொழுதும் மனைவியை மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ காயப்படுத்த கூடாது. அதே போல மற்ற பெண்ணுக்காக எப்பொழுதும் மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. இது உங்கள் குடும்பத்தில் தீரா கவலைகளை உண்டாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.